என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He's smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். கீழே வேலை செஞ்சான். இப்ப அவனுக்கு சமமா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போறீங்க. அதானே உங்க ஆசை? ஏன் இப்ப ஆட்டோ ஓட்டினா என்ன தப்பு? ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்களாம் மனுஷங்க இல்லையா? ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்ல, உலகத்துல எந்த வேலையும் தப்பு இல்ல. நேர்மையா பண்ற எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். இப்ப எதுக்கு நீங்க நேர்மையா பண்ற வேலைன்னு அப்படியே அழுத்தி சொல்றீங்க? அப்ப நான் பண்றது நேர்மையான தொழில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் இப்ப உன்னை பத்தியா சொன்னேன்? நான் பொதுவா சொன்னேன். இந்த பொதுவா சொல்ற வேலையெல்லாம் விட்டுருங்க. சேருவீங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அன்னி கூட அவங்க ஃபேக்டரியில சேரலாம் தான் முடிவு பண்ணிருக்கேன். நினைச்சேன் இந்த மாதிரி நீங்க ஏதாவது கிறுக்குத்தனமா முடிவெடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கும் தோணுச்சு. என்ன எதுக்கு இருக்குத்தனமான முடிவு? எப்படியா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வேலை செய்ய தானே போறேன். அது அன்னியோட ஃபேக்டரியில வேலை செஞ்சா அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும். நமக்கு நம்ம குடும்பம் வளருதேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அது எப்படிங்க? இத்தனை நாளா அவங்களுக்கு எதிராக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப அவங்க கிட்டே போய் எப்படி வேலை செய்வீங்க? பூர்ணி, நான் என்னைக்குமே அப்படிலாம் நினைச்சதில்ல. நீ தான் அன்னிக்கு எதிராக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட. நான் தொழில் தொடங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அப்போ நீங்க இந்த கம்பெனில போய் வேலை செய்ய தான் போறீங்களா?